ஸோ குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து செகண்ட் யூனிட் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ செகண்ட் யூனிட்டில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது சி ஆப்ரேட்டர்ஸ், ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் ஹெட்டிங்கு. இன்றைக்கி இந்த மாடலில் வந்து அரித்மெட்டிக், அசைன்மெண்ட் அண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்றத கொஞ்சம் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிடுவோம். ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் சைக்கிள். ப்ரோக்ராம்னா என்ன, அதை எப்படி டெவலப் பண்ணுவாங்க, எப்படி அப்டேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து என்ன பார்த்தோம். அதேமாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன லெவல் இருக்குது, ஹார்ட்வேரில் இருந்து விசுவல் லாங்குவேஜ் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறதுல அல்காரிதம்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், அதே மாதிரி ஃப்ளோ சார்ட், சிம்பிள்ஸு, இம்பார்ட்டன்ஸ், அட்வான்டேஜ் பார்த்தோம். ஸோ இது ஒரு பார்ட்டாக பார்த்தோம். அடுத்த பார்ட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி, அதோட ஃபீச்சர்ஸு, ஒரு சி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எப்படி எழுதி அதை வந்து கம்பைல் பண்ணி ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது, சிஸ்டத்தில் எப்படி ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து நம்ம இந்த 7வது பாயிண்ட்லேருந்து 11வது பாயிண்ட் வரைக்கும் மெயினாக வந்து என்னென்ன நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டு, வேரியபிள்ஸு, என்னென்ன நேம்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். முக்கியமாக வந்து வேரியபிள்ஸ் என்னென்ன நேம்லாம் கொடுக்கலாம், அதோட டேட்டா டைப் என்ன, அது எவ்வளோ பைட்டை வந்து ஆக்குபை பண்ணும், அதில் எத்தனை பிட் இருக்கும். ஸோ இதை தான் மெயினாக பார்த்தோம். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அது வந்து மொதல் இதில் சேர்ந்துடும். சி கேரக்டரிஸ்டிக் செட், டோக்கன்ஸு, கான்ஸ்டன்ட்டு, கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபையர், வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து முக்கியமாக டேட்டா டைப்ஸு, என்னென்ன டேட்டா டைப் இருக்குது, அதுக்கு வந்து எத்தனை பிட் எடுத்துக்கிடும் அல்லது எத்தனை பைட் வந்து எடுத்துக்கிடும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதே மாதிரி அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ வந்து அசைன் பண்ணுறது, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, அதே மாதிரி வாலடைல்னு சொல்லி எப்போவுமே வேரி ஆகிட்டே இருக்கும், அது வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அப்புறம் ஓவர்ஃப்ளோ அண்டு அண்டர்ஃப்ளோ ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். இந்த யூனிட்டில், அதாவது செகண்ட் யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சி ஆப்ரேட்டர், ஐஓ ஸ்டேட்மெண்ட், டிசிஷன் மேக்கிங். சி ஆப்ரேட்டரில் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ஹெட்டிங்காக வரும். அரித்மெட்டிக், லாஜிக்கல், அசைன்மெண்ட்டு, ரிலேஷனல், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்லாம் பார்த்தோம். வேரியபிள்ஸு, கான்ஸ்டன்ட்டு, வாலடைல், அதே மாதிரி டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம். அது எல்லாமே வந்து பிட்டு பைட்டாக இருக்கும். அதை வச்சு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோமா, மல்டிப்ளை பண்ண போகிறோமா, கம்பேர் பண்ண போகிறோமா, இது எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஹெட்டிங்கில் வரும். அந்த ஆப்ரேட்டரை வச்சு எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் எழுதுறது அது வந்து அடுத்த ஹெட்டிங்கு. தென் ஐஓ ஸ்டேட்மெண்ட். ஐஓ ஸ்டேட்மெண்ட்னா கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்புட் கொடுக்குறது, கம்ப்யூட்டரில் வந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறது, அது வந்து என்னதை பார்ப்போம். அடுத்து வந்து பிரான்ச்சிங்னா என்னது, இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு கண்டிஷன் இருந்தால் ஃப்ளோ சார்ட்டில் ஒரு டைரெக்ஷனில் போகும், இன்னொரு கண்டிஷன் இருந்தால் இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ பிரான்ச்சிங்கு. தென் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 3 லூப் வந்து பார்க்க போகிறோம். லூப்பிங்னா என்ன, கண்டினியூஸாக ஒரு கண்டிஷன் வர்ற வரைக்கும் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க பேர் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். தென் அடுத்து வந்து நம்ம மெயினாக வந்து டாபிக்குள்ளே வரோம். சி ஆப்ரேட்டர். சி ஆப்ரேட்டர்னா என்னென்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஏ சிம்பிள் தட் இன்ஃபார்ம்ஸ் த கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் அரித்மெட்டிக் ஆர் லாஜிக்கல் மனிப்புலேஷன். தென் எக்ஸ்பிரஷன்னா என்னென்னா இட்ஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரண்ட் அண்ட் ஆப்ரேட்டர் தட் ரெடியூசஸ் டு சிங்கிள் வேல்யூ. ஸோ 2 ஆப்ரண்ட்டை வச்சு ஒரு ஆப்ரேட்டரை வச்சு எழுதுறதான் எக்ஸ்பிரஷன். எக்ஸாம்பிள் வந்து 20 + 30 இஸ் அன் எக்ஸ்பிரஷன், ஹோல் வேல்யூ இஸ் 50. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அது பேர் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்னு பேர், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். ஸோ மொத்தம் 8 டைப் இருக்குது. ஸோ
இதில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை இன்வால்வ் பண்ணி வந்துச்சுன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒரு வேல்யூவை வந்து பெரும்பாலும் ஈக்குவல் டு ஏஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏன்ற வேரியபிளில் 5ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அசைன் பண்ணுறோம், ஏக்கு 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி அசைன் த வேல்யூ ஃபார் எ வேரியபிள் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், தட் இஸ் கம்பேர் த வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஈக்குவலாக இருக்கா, கூட இருக்கா, குறையா இருக்கா, கிரேட்டர் தானாக இருக்கா, லெஸ் தானாக இருக்கா, ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். தென் அடுத்து வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் லாஜிக்கல் ஆப்ரேஷன் இன் த 2 வேரியபிள். ஸோ ரெண்டையும் நம்ம அண்டு, ஆறு இதெல்லாம் வந்து +2ல் 10th வந்து அண்டு கேட், ஆர் கேட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்ரேஷனை பண்ணுறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஏன்னா லாஜிக்கல் உள்ளே வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து 0s and 1s தான் இருக்கும். 0s and 1 வச்சு என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ தட் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேஷன். தென் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் வந்து ஒரு 8 பிட்டுக்கும் சேர்த்து பண்ணும். 2 ஏஸ் ஈக்குவல் டு 5, பிஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 5க்குரிய பைட்டு 6க்குரிய பைட் எடுத்து அதுக்கு ஆப்ரேட் பண்ணும். பிட்வைஸில் வந்து சிங்கிள் பிட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணும். தென் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இது வந்து என்னது, கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொன்று எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ட்ரூவாக இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு வேல்யூவை தட் இஸ் 0வை ரிட்டர்ன் பண்ணும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இது வந்து என்னது, இன்க்ரீஸ் த வேல்யூ அல்லது டிக்ரீஸ் த வேல்யூ அப்படின்னு பேர். தென் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், அட்ரஸ் ஆஃப், பாயிண்டர், சைஸ் ஆஃப் அண்டு டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டருக்கு கீழே வரும். ஸோ இப்போ வந்து என்னது, ஒரு 3 ஆப்ரேட்டர் இப்போ பார்க்க போகிறோம், அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் கவனிச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், ஸோ இந்த 5 இருக்குது. ஸோ கான்செப்ட் ரீஸ் ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன் இன் சி ப்ரோக்ராம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அடிஷனாக a + b, a - b, a டிவைடட் பை a மாடுலஸ் b. இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ் வந்து 40 எடுத்துக்கிறோம், ஒய் வந்து 4 எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து 44 வரும். எக்ஸ் - ஒய் 36, எக்ஸ் இன்ட்டு ஒய் 140, 160, 10, எக்ஸ் டிவைடட் பை ஒய். மாடுலஸ் வந்து 0 ஏன் வருதுன்னா 40 டிவைடட் பை 4ல் ரிமைண்டர், தட் இஸ் மாடுலஸ்னால் ரிமைண்டர் வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ இதை வந்து இன்டீஜர் அரித்மெட்டிக். இப்போ இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூடு stdio.h. இந்த இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து we are using printf அண்டு scanf ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் எப்படி பண்ணுறது, ஸ்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ப்ரோக்ராம் சொல்லலை எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்குரிய கோடிங் எல்லாமே வந்து இந்த ஹெட்டர் ஃபைலில் இன்க்ளூடு stdio.hல இருக்குது. தென் அடுத்து வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராமு மெயினில் வந்து இன்டீஜர்ஸ், ஆடு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ்ஸு, எக்ஸ், ஒய். ஸோ இந்த 5 ஆப்ரேஷன் 1, 2, 3, 4, 5 ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம். இது 5 ஆப்ரேஷனு 2 வேரியபிள் எக்ஸ், ஒய். இப்போ வந்து என்ட்ரு த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகும், என்ட்ரு த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நம்ம ஸ்கேன் இதெல்லாம் வந்து என்னது, நம்ம ஃபார்மேட்டட் ஐஓ ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ 2 டிஜிட் வந்து எடுக்கிறோம், ஒன்று எக்ஸுக்கு, ஒன்று ஒய்க்கு. அதாவது ஸ்கேன் ஆஃப் பண்ணும்போது இந்த எக்ஸுன்ற இங்கே நம்ம இன்புட் கொடுக்குற வேல்யூவை எக்ஸுக்கு எந்த அட்ரஸில் போய் எக்ஸோட வேல்யூ இருக்கணுமோ அங்கே போய் நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா, கீபோர்டில் டைப் பண்ணோம்னா என்ட்ரு த வேல்யூன்னு முதல் கேட்கும். நம்ம 40 அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு 4 அப்படின்னு டைப் பண்ணியிருந்தோம்னா 40 வந்து இந்த எக்ஸு எந்த இடத்துல இருக்கு, எந்த வேல்யூவில் எக்ஸுன்ற வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணணுமோ அங்கேயும், இந்த 4ன்ற வேல்யூவை ஒய்யை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அங்கே போய் ஸ்டோர் பண்ணிடும். தென் printf, இது வந்து அன்ஃபார்மேட்டட் அவுட்புட்டை, தட் இஸ் இந்த வேல்யூ அப்படி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரும். இது வந்து ஃபார்மேட்டட் அவுட்புட். ரிசல்ட் ஆஃப் அடிஷன் %t. ஸோ இப்போ ரிசல்ட் ஆஃப் அடிஷன் % ஆஃப் d வந்துடும். அங்கே என்ன வரும் அப்படின்னா வந்து
இந்த இங்கே ஆட் பண்ணியிருக்கோம்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஆட் பண்ணியிருக்கோம்ல ஆட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ 40 இது 4 அப்படின்னா வந்து 44ன்றது இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் ஆஃப் அடிஷன் வந்து 44 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்புறம் சப்ராக்ஷன் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்கோம். ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷன் அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். தென் டிவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து இந்த டிவிஷன் வேல்யூ வந்து வந்துடும். இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்எஃப்பை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து நம்ம இந்த யூனிட்லேயே கடைசி வந்து தெளிவாக படிப்போம். ஸோ இதான் வந்து நம்ம இது 2வது ப்ரோக்ராமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறது என்ன உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ்னா வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றது நல்லா கவனிச்சிங்கன்னா என்னது ஹெட்ரு ஃபைல் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், மெயின் ஆரம்பிச்சிருக்கோம். மெயினோட ப்ரோக்ராம் வந்து இங்கே ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கே வந்து லாஸ்ட்டாக முடியுது. அதே மாதிரி டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் இங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் வேல்யூ வந்து டைப் பண்ண சொல்லி கேட்குறோம். இது இன்புட் எடுக்கிறோம். அப்புறம் இது எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு 5 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னு ஒவ்வொன்றுக்கும் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவுட்புட் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் it is used to assign the result of a expression to the variable. For example சொன்ன மாதிரி a is equal to 5 அப்படின்னு சொன்ன மாதிரி என்னது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இன் C program values for the variable are assigned using assignment operator. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் அசைன்மெண்ட் ஈக்குவல் டு சம்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா வந்து இந்த 10ன்ற வேல்யூ சம்ன்ற நேம் கொடுத்துருக்க இடத்துல போய் சேம் ஆயிரும். 10 is a assigned value for variable sum. ஸோ இது வந்து காம்பனண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, இது ஆக்சுவலாக இது இங்கே வராது. இது பேராக வந்து இந்த ஈக்குவல் டு வரும். டிவைடட் பை ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு, அட்ரஸ் ஆஃப் ஈக்குவல் டு, சம் ஆஃப் ஈக்குவல் டு. சரியா, தட் இஸ் ஆம்பர்சன்ட் வந்து இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது. இப்போ கவனிச்சிங்கன்னா வந்து கவனிங்களேன், இந்த சம்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 10 இந்த 2 இடத்துல சம்மையும் இந்த சம்மையும் எழுத வேண்டியிருக்கு. அதனால் நம்ம வந்து இதை சுருக்கி என்ன பண்ணிடலாம், இந்த சம் ப்ளஸ் ஆக்சுவலாக இந்த இது சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து சம் ப்ளஸ் ஈக்குவல் டு 10னும் சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 10னும் ஈக்குவல் தான். அதே மாதிரி சம் மைனஸ் ஈக்குவல் டு இந்த 10. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா சம் ஈக்குவல் டு சம் மைனஸ் 10. இந்த ஈக்குவல் டு வந்து இதுக்கு முன்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க. சம்ஸ் ஈக்குவல் டு சம் மைனஸ் 10. அதே மாதிரி இங்கே வந்து சம்ஸ் ஈக்குவல் டு சம் இன்ட்டு 10. அதே மாதிரி இங்கே சம்ஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் சம்முன்னு நேம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வேரியபிள் ஒரு நேம் தான் கொடுத்துருக்கோம். அதில் தான் நம்ம எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சம் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 10. ஸோ அதே மாதிரி மாடுலஸ் இது வந்து என்னது அண்ட் ஆப்ரேஷன். சாரி, இது வந்து அண்ட் ஈக்குவல் டு, இது ஆர் ஈக்குவல் டு. சரியா, அண்டு 10, இது ஆர் 10. ஸோ இது வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னது, இதே இதில் வந்து எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இதுக்கு என்ன பேருனா ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இந்த போன இதில் பார்த்தோம் இல்லையா, காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் இந்த ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். அதாவது நம்ம வந்து இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றதுக்கு 2 எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸை வந்து மாற்றிடுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடும். சரியா, ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டருக்கு மீனிங் வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் இதுக்கு மீனிங் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ற மாதிரி வரும். சரியா, சரி, அதே மாதிரி தான் எந்ததும் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் இட் வில் மல்டிப்ளை போத் த லெஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரைட் ஆப்ரேட்டர் சைட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். அதாவது இந்த இதையும் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரிசல்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் லெஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இட் வில் போத் லெஃப்ட் ஆப்ரேட்டர். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ரண்ட் இல்லை, இங்கே வந்து ஆப்ரண்ட் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து இதோட ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டரோட எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ்பிரஷனை முடிச்சுட்டு ரிசல்ட்டை வந்து இந்த ஃபஸ்ட் வேல்யூவில் இப்போ எக்ஸ்ன்னு இருக்குன்னா எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடும்.
சரிங்களா, லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டரில் ஸ்டோர் பண்ணிடு. ரைட். இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர், these operators can be used to compare arithmetic, logical and characteristic expression. The value of relational expression can be either 1 or 0. ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனில் ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ரிசல்ட் வந்து 0 ஆர் 1ஆக தான் இருக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வரையாக பார்த்துடலாம். இப்போ ஆப்ரேஷன் வந்து கிரேட்டர் தேன், லெஸ் தேன், லெஸ் ஆன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ 20 40ன்னு வச்சுக்கிடுவோம். இது லெஸ் தேன் 1னா எஸ், அப்படின்னா ரிசல்ட் 1. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20யா 1, ஏன்னா ஈக்குவல் இருக்குது. லெஸ் தேன் இல்லைனாலும் என்னது ட்ரூ. இது தப்பு. 20 இஸ் கிரேட்டர் தேன் 40 அப்படின்றது தப்பு, அதனால் என்னது 0 ஆகுது. 20 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 20னா வந்து எஸ், ஏன் அப்படின்னா வந்து ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த 1 வருது. இப்போ 20 இஸ் ஈக்குவல் டு ரைட்டு, 20 இஸ் நாட் ஈக்குவல் டு 20 வந்து தப்பு, அதனால் வந்து என்னது நமக்கு 0 வருது. சரிங்களா. ஸோ இதோட வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அரித்மெட்டிக், அசைன்மெண்ட் அண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து இப்போ பார்த்துருக்கோம். நன்றி. அடுத்த கிளாஸில் மற்ற ஆப்ரேட்டர் ஒரு 3 ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வரையும்